ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாருங்கள் நம்ம வீட்டில் சப்பாத்திக்கு ஒரு சிக்கன் கிரேவி செஞ்சுருந்தோம். அது எப்படி நாங்கள் செய்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கும் காட்டுறேன் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் காஞ்சோன்னையும் எண்ணெய் கடலெண்ணெய் ஊற்றிருக்கிறேங்க. எண்ணெய் காஞ்சிட்ருக்குது. அதில் வந்து 2 பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், கொஞ்சம் சோம்பு அதை போட்டு ஃபஸ்ட்டு தாளிச்சிக்குவோம். வேறெலாம் எதுவும் இல்லைங்க. 2 பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சம் சோம்பு, ஒரு ஏலக்காய் போட்டுட்டு அதுக்கப்புறம் பூண்டும் இஞ்சியும் ஒரு கொஞ்சோண்டு பூண்டு கொஞ்சம் இஞ்சி இதையும் போட்டு அதிலே வதக்கிடலாம். வதக்கிட்டு அதிலேயே வந்துட்டு கொஞ்சம் பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்குறேங்க. அந்த பெரிய வெங்காயத்தையும் அதிலே போட்டு வதக்கிடலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். குழம்பு கொஞ்சம் சேர்த்தி வரும். 4-5 பேர் வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னா ஒரு ₹100 சிக்கன் எடுத்துகிட்டு வந்தால் போதுங்க. ஈவினிங்கில் சப்பாத்திக்கு வந்து தேவையான குழம்பு நாம்ளே ரெடி பண்ணிக்கலாம். இது கடையில் தாப்பாவுக்கெல்லாம் போனோம்னா 300-400ன்னு போட்டு செய்யணும், வாங்கணும். அதுவும் இல்லாத அது டேஸ்ட்டு ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம வீட்டில் வைக்கிற மாதிரி அந்தளவுக்கு டேஸ்ட் வராதுங்க. நம்ம வீட்டில் செஞ்சோம்னா நிறையா ஒரு 5 பேர்னாலும் உட்காந்து சாப்பிட்லாம் நீட்டாக. பாருங்கள், இது பெரிய வெங்காயத்தை அரிஞ்சு வச்சுருக்கிறேன். அந்த பெரிய வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு எல்லாத்தோடையும் சேர்த்து எல்லாம் வதக்கிக்கலாம். அதிலே கொஞ்சோண்டு கல்லுப்பு போட்டுக்கிறேங்க. கல்லுப்பு போட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். நல்லா ஆனியன் வந்து சீக்கிரமாக வேகும், அதுக்காக தான். நல்லா வதங்கிடட்டும். வதக்கி விட்டு கொஞ்சம் மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நல்லா வெங்காயம்லாம் நல்லா வதங்கட்டுங்க. அந்த இஞ்சி பூண்டு அதோடய சேர்த்து வதங்கும். அப்போ தான் அந்த பச்சை வாசம் இல்லாத இருக்கும். அதுக்கு இதோடையே சேர்த்து நம்ம மசாலையும் போட்டுடலாம். என்னென்னு பாருங்கள். இது மல்லித்தூள், வீட்டில் அரைச்ச வரமிளகாத்தூள், மல்லித்தூள், கொஞ்சம் சிக்கன் மசாலா, கொஞ்சம் மட்டன் மசாலா, மிளகுத்தூள், இது எல்லாமே 5 வகையான பொடி வச்சுருக்குறேங்க. இது எல்லாத்தையுமே அந்த இது ஒரு தக்காளியில் ஒரு அரை தக்காளி போடுங்க போதும். ரொம்பவும் தக்காளி போட்டோம்னா அந்த குழம்பு கறியோட வாசமே இருக்காது. இது வந்து நம்ம ஃபஸ்ட்டே ஒரு ₹100 கறி வாங்கிட்டு வந்து அலாசிட்டு ஒரு குக்கரில் வந்துட்டு ஒரு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். மாவு பிணைஞ்சு எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ இந்த மசாலாலாம் போட்டு அந்த வெங்காயத்தோடையே சேர்த்து அதெல்லாம் வதக்கிடலாம். ஒரு அரை தக்காளி மட்டும் போட்டால் போதும். அரை தக்காளி அதோட போட்டு வதக்கிடலாம். அதிலே கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் போடணும். அது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. கொத்தமல்லி தழை அதிலே போட்டு வதக்கி பாருங்கள். ஒரு அரை மூடி தேங்காய் பல்லாக ஆஞ்சு அதையும் போட்டு வதக்கிட்டேன். நல்லா அந்த சூட்டோடையே போட்டு வதக்கி அதையும் நல்லா ஆற வச்சு அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு வடை சட்டியில் வந்து ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் ஊற்றிட்டு இதில் வந்துட்டு ஒரு பச்சை மிளகா அரைஞ்சி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் கறிவேப்பிலை தழை வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கிறேன். அதை போட்டு நல்லா இது வதக்கிக்கலாம். நல்லா தாளித்து விட்டுக்கலாங்க. 2 சோம்பு போட்டுக்கலாம். அதுலேயே ரெண்டு சோம்பு போட்டாச்சு. அதுலேயே கொஞ்சம் வாசத்துக்காக, அப்போ தான் செரிமானம் ஆகும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத எடுத்து அதை அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் அந்த அரைச்சி வச்சுருக்கிறத அதிலே போட்டு எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போடணுங்க. அதுலேயே நல்லா கொஞ்சம் தண்ணியாட்டம் குழம்பு வச்சுக்கலாம். அதிலே மஞ்சள் போட்டு நல்லா அந்த எண்ணெயிலே வேகட்டும். தண்ணி எடுத்து அதிலேயே தண்ணியை கழுவி அதிலே எடுத்து ஊற்றிக்கலாங்க. நமக்கு எந்த அளவு குழம்பு வேணும்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி கலந்துக்கலாம். ஈவினிங் டைமில் ஒரு ₹100 எடுத்துகிட்டு வந்தால் போதுங்க. சப்பாத்தியோடு சேர்ந்து அதையும் வச்சு சாப்பிட்டுக்கலாம்.
கொஞ்சோண்டு உப்பு போட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம். குழம்பு நல்லா கொதித்து வரட்டும். இதுலேயே நல்லா வெந்துக்கும். ஒரு கொதி விட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம மறுபடியும் வந்துட்டு இந்த கறி நம்ம ஒரு விசில் விட்டு தான் வச்சுருக்குறோம். மஞ்சள் உப்பு போட்டு அதை வேக வச்சு வச்சுருக்கிறத கொஞ்சம் குழம்பெல்லாம் கொதித்ததுக்கு அப்புறம் தான் அதை போடணும். அந்த தண்ணியோடையே கூட ஊற்றிக்கலாம். பாருங்கள், அதிலே போட்டாச்சு. சீக்கிரமாக ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாதுங்க. சீக்கிரமாக வெந்து போயிடும். ஏன்னா நம்ம ஏற்கனவே ஒரு விசில் விட்டு தான் வச்சுருக்குறோம். இது மட்டும் கொதிச்சதுன்னா போதும். பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துருச்சு. சிக்கன் ரெடி ஆகிடுச்சிங்க. நம்ம வேலைக்கு போயிட்டு வரோம், சாயந்தரத்தில் வந்தோடனே டக்குன்னு வைக்கணும்னா இது ஈஸியாக வச்சுக்கலாம். இதில் கொத்தமல்லி தழை போட்டு கொஞ்சம் புதினா தழை மட்டும் 2 புதினா தழை போட்டு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு போடுறது கொத்தமல்லி தூள், மிளகாத்தூள், சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா. சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சி.